ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோனிமா இல்லம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ 2வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜைக்கான வீடியோ தான். அதாவது 3/2/2024 சாட்டர்டே மார்னிங்லேருந்து 6:30 வரைக்கும் எடுத்த வீடியோ. அதுக்கப்புறம் என்னோடய ஸ்கூல் ரொட்டீன்லாம் நான் இதில் ஷேர் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். நான் பண்ணக்கூடிய பிரம்ம முகூர்த்த பூஜை மட்டும்தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த பூஜையை 7 நாட்கள், 11 நாட்கள், 21 நாட்கள், 48 நாட்கள் அண்ட் 108 நாட்கள் அப்படின்ற கணக்கில் பண்ணலாம். ஏன் வாழ்நாள் முழுவதும் கூட பண்ணலாங்க. அவ்வளோ பலன்களை தரக்கூடியது. நம்ம முன்னோர்கள்லாம் அந்த காலத்தில் 4 மணிக்கு தான் எழுந்தாங்க. நான் கல்யாணம் ஆகி போன புதுசில் என் நாத்தனாரோட ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க, நீ 3:55க்கெலாம் எழுந்து முகத்தில் மாட்டு கோமியத்தை கொஞ்சம் பிடிச்சி தடவுமா, உன்கிட்ட இருக்க சோம்பேறித்தனம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த டைமில் மேரேஜ் ஆன பிகினிங் அண்ட் ரொம்ப ஒரு யங்ஸ்டராக அந்த டைம் அப்படின்றதுனால அந்த வார்த்தைகள் எனக்கு அவ்வளோ கோவத்தை தந்தது. பட் அவர் சொன்ன வார்த்தைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், கோவமாகவோ இல்லை என்னை வெறுப்பேற்றக்கூடிய வகையிலையோ இல்லை எனக்கு நன்மை தரக்கூடிய வகையில் கூட அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அது கடவுளே தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க போல், உன் லைஃப் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினச்சினா இந்த மாதிரி 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த டைம் எனக்கு அது தப்பாக தெரிஞ்சுது. பட் ஆஃப்டர் 13 இயர்ஸ் ஆகுது கிட்டத்தட்ட எனக்கு மேரேஜ் ஆகி. இப்போ வரைக்கும் அந்த வேர்டை நான் நினச்சி பார்ப்பேன். யாரோ தான் நமக்கு ஒரு அசசரி மாதிரி அதை சொல்லியிருக்காங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுனேன். ஸோ இந்த வீடியோவில் என்னோடய நாத்தனார் ஹஸ்பண்ட்க்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அண்ட் அன்னைக்கு உங்களை தப்பாக நினச்சதுக்கும் ஒரு சாரி சொல்லிக்கிறேன். ஓகே, கண்டினியூ பண்ணலாம் வீடியோவை. மார்னிங் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு தான் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேச மங்கையர்க்கரசி அம்மா ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எவ்வளோ மனசுக்கு திருப்தி தருதுன்னு நான் இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ பொட்டு வச்சுக்கிட்டு வெளியில் போயிட்டு ஃபஸ்ட்டு வாசலை பெருக்கி அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து கோலம் போட்டிருந்தேன். எனக்கு கோலம் அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் போட வரும். தானாக மைண்டில் இந்த டிசைன் அப்படிலாம் தெரியாது. ஏதாவது நைட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா மார்னிங் சூப்பராக போடுவேன். பட் என் பொண்ணுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவளே அவ்வளோ அழகாக போடுவாள். அண்டு ஸ்டென்சில் நிறைய வாங்கி வச்சுருக்கேன். அப்பப்போ வாங்கின கலெக்ஷன்ஸ் தான். ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஸ்டென்சில் அப்படியே நான் காமிக்கிறேன். ஸ்டென்சில் வச்சு கோலம் போட்டுட்டு உள்ளே பிரம்ம முகூர்த்த பூஜைக்கான அந்த விளக்குகள்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் இருந்தேன். டெய்லிலாம் நான் பிரம்ம முகூர்த்த பூஜைக்கான விளக்குகளை வாஷ் பண்ண மாட்டேன். ஃப்ரைடே ஒரு நாள் வாஷ் பண்ணி முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா, அதுக்கு அடுத்த தேர்ஸ்டே தான் ஈவினிங் போல் நான் அதை க்ளீன் பண்ணுவேன். மற்ற நாளில் டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைச்சிடுவேன். பிகாஸ் அந்த விளக்கை நான் குளிர் விட்டாமல் அப்படியே எரிய விடுறதுனால அது கொஞ்சம் அந்த திரியெலாம் கருகி போயிருக்கும். ஸோ அந்த திரியெல்லாம் எடுத்து போட்டு டிஷ்யூ பேப்பரில் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் விட்டு 5 விளக்குகளுக்கும் புது திரி தான் மாற்றுறேன். அண்டு இது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எரியுங்க. முழுசாக ஊற்றுனா இன்னுமே ரொம்ப நேரம் எரியும். அப்படின்றதுனால நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே மற்ற விளக்குகளை குளிர் விட்டணும் இல்லையா, அதனால் நான் இதில் ஆஃப் தான் எண்ணெய் ஊற்றுறேன். இதுவுமே ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல. பை ப்ராக்டிஸில் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அது மூலமாக ஒரு விஷயமாக கற்றுக்கிறது தான். இப்போ இதை நம்ம நைட்டே அலங்காரம் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு மார்னிங் இன்னுமே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக பிரம்ம முகூர்த்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது எண்ணெய் திரியெல்லாம் போட தேவையில்ல. பட் மற்றபடி பிளேட்டை க்ளீன் பண்ணி அதில் விளக்குகளை சுத்தப்படுத்தி எடுத்து வைக்கிற அந்த வேலையை மட்டும் செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டோன்னா மார்னிங் பூவை போட்டு எண்ணெய் திரி போடுறது அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அதே போல் தான் மற்ற எல்லா சாமி படங்கள் எல்லா விளக்குகள்லையும் இருக்கக்கூடிய பூவை மட்டும் ஈவினிங் பூஜை பண்ணுறோம்ல, அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி போயிட்டு அந்த பூக்களை மட்டும் எடுத்து வச்சுட்டு அந்த சாமியோட மேடையை மட்டும் நம்ம சுத்தப்படுத்திட்டு வந்துடலாம். தினந்தோறும் விளக்கு ஏற்றும் போது சில பேர் திரி மாற்றுறீங்க மற்ற விளக்குகளில். நான் அந்த மாதிரி மாற்றுறது இல்லை. அதுக்கு பதிலாக அந்த திரியோட முனை இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூட அந்த கருமையை மட்டும் எடுத்துகிட்டு அதே எண்ணெய் அதே திரி தான் போட்டு விளக்கு ஏற்றுவேன். எண்ணெய் குறையிற பட்சத்தில் நீங்கள் எண்ணெய் விட்டுக்கலாம். அடுத்து நம்ம செய்ய வேண்டியது சாமி படங்கள்லேயும் சாமி விக்கிரகங்கள்லேயும் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே எடுத்துட்டு புது பூ மாற்றி வச்சிடணும். நிறைய பூக்கள் இல்லாத பட்சத்தில் ஒரே ஒரு பூ காமாட்சி அம்மன் விளக்குக்கு வச்சு கூட நம்ம விளக்கு ஏற்றலாம். ஸோ இது எல்லாம் ரெடியானதுக்கு அப்புறமா அவ்வளோதாங்க. வெளியிலேருந்து நம்ம ஓம் ஒளிர் வளர் விளக்கே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வணங்கிட்ட வெளியிலேருந்து நம்ம விளக்கு ஏற்றிட்டு வந்துடலாம். முதல்ல நிலைவாசலில் தான் ஏற்றணும். பிகாஸ் அங்கே நம்மளோட குலதெய்வம் இருக்காங்க. எங்களோட குலதெய்வம் பச்சைவாழியம்மன் குலதெய்வம் இருக்காங்க.
ஸோ அந்த குலதெய்வத்தை நம்ம உள்ளே அழைச்சிட்டு வர விதமாக வெளியிலேருந்து விளக்கு ஏற்றி உள்ளே வந்து முதல்ல காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றிடணும். ஏற்றிட்டு மற்ற விளக்குகளை உங்களை விருப்பம் போல் நீங்கள் ஏற்றிக்கலாம். நான் ஆஸ் யூஷுவல் வச்சுருக்கக்கூடிய அந்த 7 விளக்குகளையும் உள்ளே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜைக்கான அந்த 5 விளக்குகளை வந்து ஏற்றுறேன். இந்த 5 விளக்குகள் வந்து பஞ்சபூதங்களை வணங்குற விதமாக தான் நம்ம ஏற்றுறோன்னு சொல்கிறாங்க. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த பஞ்சபூதங்களை வணங்கும் விதமாக நம்ம இந்த விளக்கை ஏற்றுவதாக வந்து ஐதீகம். ஸோ இந்த 5 விளக்குகளையும் ஏற்றினதுக்கு அப்புறமா நான் நெய்வேத்தியம் வந்து சமர்ப்பணம் பண்ணிட்டேன். விளக்கு ஏற்றிட்டு தான் நெய்வேத்தியம் வந்து சமர்ப்பணம் பண்ணணும். ஸோ அதனால் விளக்கு ஏற்றி முடிச்சதுக்கப்புறமா பாலும் அதே போல் திராட்சையும் வந்து வச்சுருந்தேன். இந்த நெய்வேத்தியம் வந்து விளக்க குளிர்விட்டுறதுக்கு பிறகு பாலை வந்து எடுத்து நான் குடிச்சிட்டு தான் ஸ்கூலுக்கு போவேன். அந்த கருப்பு திராட்சை வந்து ஈவினிங் பூஜைலாம் பண்ணதுக்கு பிறகு அதை எடுத்து தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் காலையில் வந்து இன்டேக்காக எடுத்துக்கிறேன். கருப்பு திராட்சை வந்து ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் முடிக்குமே கூட ரொம்ப ரொம்ப நல்லது. முடி வளர்ச்சிக்கும் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு நிறைய ஹீமோக்ளோபின்லாம் அதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து கருப்பு திராட்சையும் வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம பூஜை பண்ணுறது கூடயே நம்மளோட உடல் நலன்லையும் சேர்த்து நம்ம அக்கறை கட்டாயமாக வந்து செலுத்தணும். இப்போ வந்து நம்ம வெளியிலேருந்து ஏற்றிட்டு வந்தோம் இல்லையா, அந்த சாம்பிராணி வத்தியை நான் இங்கே உள்ளே வச்சிடுறேன். வீடு முழுக்க காமிச்சிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வச்சிடுறேன். இது வந்து 2 ப்ராடக்ட் மீஷோவில் நான் வாங்கியிருந்தேன். இதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப கம்மி விலை தான் இது. இதுவுமே வந்து நல்லா நின்று எரியுதுங்க அந்த சாம்பிராணி வத்தி. இப்போ என்னோடய பூஜை அறை பார்க்கவே அவ்வளோ மங்களகரமாக இருந்தது. காலையில் கிட்டத்தட்ட ஒரு 5:30க்கெலாம் பூஜையை முடிச்சிடுறோம். ஒரு பெரிய ஒர்க் முடிஞ்சு நம்ம குடும்பத்துக்காகவும் நமக்காகவும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் வந்து காலையிலே ஒரு வழியை பண்ணிட்டோம் அப்படின்ற அந்த மன திருப்தி இருக்குது. இதெல்லாம் பண்ணாலும் நம்ம கட்டாயமாக வந்து உழைக்கணும். நம்ம உழைச்சாதான் வந்து நம்மளால் அடுத்த நிலைமைக்கு வந்து போக முடியும். இதை வந்து நான் 100% நம்புகிறேன். பூஜையெல்லாம் பண்ணாத காலத்துலேருந்தே நான் வந்து உழைச்சிட்டு தாங்க வரேன். கண்டிப்பாக அதை நான் வந்து உறுதியாக சொல்லுவேன். இப்போ இந்த கூட சேர்ந்து இந்த பூஜையும் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப மனநிறைவாக இருக்குது. இப்போ நமக்கு சில விஷயங்களில் வழியே தெரியாது. என்ன பண்ண போகிறோம், இதுக்கு என்ன தான் முற்றுப்புள்ளி, இதுலேருந்து எப்படி மீள போகிறோம் அப்படின்னு தெரியலன்னா கட்டாயமாக 4 மணிக்கு எழுந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டேன். வேறு வழியே தெரியாதப்போ ஏதோ மற்றவங்க அந்தளவுக்கு இதை உயர்வாக சொல்கிறாங்க இல்லையா, அதை நம்மளும் தான் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி கூட நான் இந்த பூஜையை வந்து 1 நாள் 2 நாள் அப்படின்னு தொடங்கி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அந்த நாட்களில் எல்லாமே எனக்கு நன்மை தான் நடந்தது. ஸோ நான் ஒரு பிரச்சனையில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்ல முடியாது. பட் அந்த ப்ராப்ளத்துலேருந்து நான் மீண்டு வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து அதை ஷேர் பண்ணுவேன். நான் ஷேர் பண்ணுற அந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மோட்டிவேஷனில் தரும் அப்படின்றதுக்காகவும் உங்கள் லைஃப்பையும் அது சேஞ்ச் பண்ணுன்ற அது 100% நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோ வந்து நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க, எது வேணாலும் இருக்கலாம், உங்கள் மனசுக்கு தெரியும் இல்லையா, அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கு, உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய நெய்வேத்தியம், உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பூக்கள் எவ்வளவோ அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட சாமியை உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வணங்கலாம். இப்படி தான் வணங்கணும், அப்படி தான் வணங்கணும், இது இருந்தால் தான் வணங்கணும், அது இருந்தால் தான் வணங்கணும் அப்படின்ற எந்த வந்து தடைகளும் வந்து கிடையாதுங்க. நல்ல மனசோட யாருக்கும் தீங்கு நினைக்காம உங்களோட வாழ்க்கை உயரணும், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய கணவர், உங்களுடைய குடும்பத்தார் நல்லா இருக்கணும், உலக மக்களும் சுற்றுச்சூழலும் நல்லா இருக்கணும், இந்த மாதிரியான ஒரு பொதுநலத்தோடையும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு சுயநலத்தோடையும் கூட நம்ம வந்து வேண்டுதல் வைக்கலாம். பட் யாரும் கெட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வேண்டுதல் மட்டும் என்றைக்குமே நம்ம பிரார்த்தனையில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இல்லைனாலே கடவுள் கட்டாயமாக நம்மளோட பிரார்த்தனைகளை ஏற்றுப்பாங்க. தினம்தோறும் பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து என்னோடய வேண்டுதல்களை வைப்பேன். முதல்ல வந்து முதற் கடவுளான விநாயகர் துதி ஒரு 3 வந்து சொல்லுவேன். அந்த 3ஐயும் சொல்லி முடிச்சுட்டு அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய 101வது பாடலான ஆத்தாளை வணங்கக்கூடிய ஆத்தாளே எங்கள் அபிராம வள்ளியே என்ற அந்த பாடலை வந்து 3 முறை படிப்பேன். அது முடிச்சதுக்கு அப்புறமா அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய 54வது பாடலான இல்லாமை சொல்லி ஒருவர்தம் பார் சென்று அப்படி என்று தொடங்கக்கூடிய அந்த 4 வரி பாடலையும் வந்து 3 முறை பாராயணம் செய்வேன். அதை படிக்கும் போதே மனசுக்கு வந்து ஒரு மாதிரி உணர்வுபூர்வமாக இருக்கும். நீங்கள் படித்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து கடன் பிரச்சனையில் இருக்கீங்கன்னா இந்த பாடல் வந்து உங்களை நிச்சயமாக காப்பாற்றி விடும். அது உங்களால் வந்த கடனாக இருக்கலாம், இல்லை மற்றவங்களால் வந்த கடனாக இருக்கலாம், பிஸ்னஸ் லாஸாக இருக்கலாம். கொரோனாக்கு அப்புறம் நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்.
அந்த மாதிரி எனக்கும் சில ப்ராப்ளம் இருக்குது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் அபிராமியின் அந்தாதியில் வரக்கூடிய அந்த 54வது பாடலை படித்து பாருங்கள். அந்த டைமே உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃபும் உங்களுக்கான ஒரு வழியும் பிறக்கும் என்ற நம்பிக்கையும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக தேவாரத்தில் வரக்கூடிய மாசில் வீணையும் என்ற பதிகம் வந்து ஒரு 3 முறை படிப்பேன். சொற்றுணை வேதியன் பதிகமும் வந்து 3 முறை படிச்சுட்டு என்னோட நிறை குறைகளை கடவுள்கிட்ட சொல்லி என்னோட பூஜையை நான் வந்து நிறைவு செய்வேன். இந்த மாதிரி நான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஏதோ ஒரு வழியை காலையிலே நான் செஞ்சு முடித்தேன். அந்த திருப்தி கிடைக்கும். வீட்டில் வீசக்கூடிய அந்த ஒளியும் நான் பார்க்கக்கூடிய அந்த ஒளியும் வந்து என்னை வந்து ரொம்பவே வந்து மெஸ்மரைஸ் பண்ணுது. அதுக்காகவே இந்த பூஜையை நான் தொடர்ந்து இன்றைக்கும் 3வது நாள் செஞ்சுருக்கேன். 3வது நாள் வீடியோவை நாளைக்கு கட்டாயம் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்டு இந்த ப்ராடக்ட் வந்து மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். இது கூடவே சேர்த்து இன்னொரு ப்ராடக்ட்டும் வந்து வத்தி ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன். இது வந்ததுக்கப்புறமா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் தினம்தோறும் என்னுடைய பூஜையை நான் செய்கிறேன். காலையில் குளித்து முடிச்சுட்டு வந்தது உடனே நான் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். முதல்ல என்னோடய கம்ப்யூட்டரில் ஒரு 5 பாடல்கள் வந்து வச்சுருக்கேன். அந்த 5 பாடல்களையுமே வந்து நான் அப்படியே செலக்ட் ஆல் கொடுத்து போட்டு விட்டுருவேன். நான் பூஜை பண்ணி முடிக்கும்போது லலிதா சஹஸ்கர நாமம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பாதி முடிஞ்சிட்ருக்கோம். ஸோ என்னோடய கம்ப்ளீட் பூஜை பண்ணும்போது இந்த 5 பாடல்களுமே முடிஞ்சிருக்கும். அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம்தான். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இது வரைக்கும் பாடல் கேட்கலனா கூட நீங்கள் வந்து அழகாக வந்து உங்களோட செல்லுலேயும் போட்டுக்கலாம், இல்லை டவுன்லோட் ஆப்ஷன் பண்ணி அதையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில் நிறைய கேள்விகளுக்கான பதில் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், தேங்க்யூ.